தற்காப்பு கலையை பற்றிய எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம பாக்குறவனுக்கு சும்மா கையை கால ஆட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி கராத்தே மாதிரி ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு அது மட்டும்தான் சரின்னு அதே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் செய்யறதை பார்த்தா புதுசா தெரியும். இவன் சும்மா இந்த யூடியூப்ல வர வீடியோஸை பார்த்து அதே மாதிரி செய்யறவன் சும்மா கையை கால ஆட்டிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க படிக்க தற்காப்பு கலையோட நான் செய்யறத ஒப்பிட்டு பார்க்காங்க. அப்படி பார்க்கும்போது நான் செய்யறத அவங்களுக்கு பிள்ளையா தெரியும். முதல்ல நீங்க உங்களோட வட்டத்துல இருந்து வெளியே வாங்க. வெளியே வந்து மற்ற தற்காப்பு கலைகள்லாம் எப்படி இருக்கு, அதோட ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கு, நாம கற்றுக்கொண்டதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், எம்முடையில இருக்கிற பெஸ்ட் எது, அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் எது, நம்ம கற்றுக்கொண்டதுல ஏதாவது யூஸ்லெஸ் ஆன இருக்கா, அப்படி இருந்தா தூக்கி எறிங்க. மற்ற கலைகள்ல இருக்கக்கூடிய பெஸ்டானத்தை எடுத்து சேர்த்து கத்துக்கங்க. நீங்க கராத்தே கத்துக்கொண்ட ஒருத்தரா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கோர்ஸ், அது ஒரு சிலபஸ். அதை நீங்க ஒவ்வொரு மூவ்மெண்ட்லயும் அதே மாதிரி செய்து காட்டினா தான் உங்களோட பெல்ட் ரேட் வந்துகிட்டு மேல போகும். ஆனா ஒருத்தர் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம்ங்கிற அவசியம் இல்லை. இந்த மூவ்மெண்ட் பிள்ளை, இந்த மூவ்மெண்ட் தான் சரி, இப்படி கை வரக்கூடாது, இந்த பக்கம் கால் திரும்பி இருக்க கூடாது, இப்படியெல்லாம் நீங்க கத்துக்கொண்டதோட ஒப்பிட்டு பார்த்து மற்றவங்களை குறை காணக்கூடாது. ஸோ சும்மா என்ன குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு, போய் அதை தெரிஞ்சுக்கோங்க.